விக்கிரமாதித்த கதை. கதை 38. நான்காவது மங்கள கல்யாணவல்லி பதுமை சொல்லிய சண்பகவல்லி கதை. 4ஆம் நாள் காலையில் போஜராஜன மேள தாள முழக்கங்களுடன் பரிவாரத்தினர் புடை சூழ ஆடம்பரமாக கொலுக்கூடத்திற்கு வந்து அங்கிருந்த நவரத்தின கசிதமான சிங்காதனத்தின் படிகளில் ஏறலானான். 3வது படியை கடந்த 4வது படியில் அவன் தன் வலது காலை எடுத்து வைத்தபோது அந்த படிக்குக் காவலாக இருந்த மங்களகல்யாணி எனும் பதுமை கைகொட்டிச் சிரித்தது. ஹே போஜராஜரே, நில்லும். நான் அறிந்தவரையில் எங்கள் விக்கிரமாதித்த பூபதியை போன்ற வீரதீரமும் குண விசேஷமும் உள்ளவரென்றோ இந்த சிம்மாசனத்தில் ஏறி அமர முடியும் என்றது பதுமை. மங்கள கல்யாணி பதுமையே, அப்படி உங்கள் விக்கிரமாதித்த பூபதியிடம் நீ அறிந்த விசேஷ வல்லமை என்ன? அந்தக் கதையைச் சொல் என்றான் போஜராஜன். பதுமை அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தது. நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் புறப்பட்ட விக்கிரமாதித்த பூபதியும் மதி மந்திரியான பட்டியும் ராஜ்ய பாரத்தை மந்திரிகுமார்களிடம் ஒப்படைத்துவிட்டு வேதாளத்தின் மீது ஏறிக்கொண்டு காடு மலை வனாந்தரங்களைக் கடந்து ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருந்தனர். வழியே புஷ்பவனம் சூழ்ந்த ஒரு தடாகமும் அதன் கரையிலே அலங்காரமான சத்திரம் போன்ற ஓர் உல்லாசமடமும் இருந்தன. அதைக் கண்ட விக்கிரமாதித்தனும் பட்டியும் தடாகத்தில் இறங்கி தாகம் தீர்ந்து மடத்திலே சிரமபரிகாரம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது சண்பகப்பூவின் வாசனை கமகமவென வீசியது. அதை உணர்ந்த விக்கிரமாதித்தன் தன் மதி மந்திரியை நோக்கி, பாரமேய்யா பட்டி, சண்பகப்பூ வாசனை கமகமவென்று வருகிறதே, அதன் காரணத்தை அறிந்து வா என்று அனுப்பினான். பட்டியும் வெளியேறிச் சென்று காரணம் அறிய முடியாமல் திரும்பி வந்தான். பின்பு அவ்விருவரும் அவ்வனத்திலே சுற்றி வருகையில் எதிரே வந்த 4 வழிப்போக்கர்களிடம் சண்பகப்பூவின் நறுமணம் கமழ்வதின் காரணம் என்னவென்று கேட்டான். அவ்விருவரையும் அவர்கள் அப்போது சத்திரத்தை விட்டு வெகுதூரம் அழைத்துச் சென்று, ஐயா, நீங்கள் கேட்டதற்கு உடனே பதில் சொல்லாமல் இவ்வளவு தூரம் அழைத்து வந்ததற்கு எங்களை மன்னித்து விடுங்கள். அந்த சத்திரத்தில் ஆண் வாடையே படக்கூடாது. இங்கிருந்து காதவழி தூரத்தில் விஜயநகரம் என்றொரு பட்டணம் இருக்கிறது. அப்பட்டணத்தின் அரசனான விஜயரங்க ராஜனின் மகளே சண்பகவல்லி. அவள் பிறக்கும் போதே சண்பகப்பூ வாசனையுடன் பிறந்தாள். அதனால் அவளுக்கு சண்பகவல்லி என்று பெயரிட்டனர். அவளுக்கு 22 வயதாகிறது. அவள் புஷ்பவதியான 12வது வயதிலிருந்து இன்னும் 12 வயதாகும் வரையில் ஆண்வாடையே கூடாதென்று அவள் பிரதிஜை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் விஜயநகர பட்டணத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாதிப் பெண்களுடனே இங்கு வந்து ஆனந்தமாக நீராடி சத்திரத்திலே தன் தாதிப் பெண்களுடன் ஆடிப்பாடி சதுரங்கம் விளையாடி ஏகபோகமாகவும் கோலாகலமாகவும் பொழுதைக் கழித்துவிட்டுச் செல்வாள். வெள்ளிக்கிழமையன்று அவள் புறப்பட்டு வரும் வழியில் ஆண் பிள்ளைகள் ஒருவரும் வரக்கூடாதென்று வியாழக்கிழமையே யானை மீது முரசு அறிவிப்பார்கள். தவிர அவள் தனியே ஒரு கோட்டை கட்டி ஆண் வாடையே இன்றி கன்னிமாடத்திற்குள் இருந்து வருகிறாள். அந்த கோட்டையின் பக்கங்கூட ஆண்கள் போகக்கூடாதென்று தடையுத்தரவு போடப்பட்டிருக்கிறது. தடையை மீறி ஆண்கள் யாராவது அந்த கோட்டைக்குள் நுழைந்துவிட்டால் அவர்கள் சிரசாக்கினைக்கு உட்பட வேண்டியதுதான். அந்த சண்பகவல்லியால் வந்த அமரக்கூடிய சந்திரத்திலே நீங்கள் அமர்ந்திருந்த செய்தி தெரிந்தாலே தலையை வெட்டிப் போடுவார்கள். இப்போது போய்விடுங்கள் என்று தெரிவித்துவிட்டு சென்றனர். அப்போதே விக்கிரமாதித்தன் மந்திரியை பார்த்து, கேட்டீரையா பட்டி, இதற்கென்ன செய்வது? அந்தச் சண்பக வல்லியாளின் சரீரத்தினின்று எழும் வாசனையே இவ்வளவு மேன்மையானதென்றால் அவள் எவ்வளவு அழகுள்ளவளாக இருக்க வேண்டும்? அவளைச் சந்தித்து அவள் கொண்டுள்ள கன்னி விரதத்தை மாற்றி மனம் புரிய வேண்டும். இதற்கு ஓர் உபாயம் சொல் என்றான். ராஜாதி ராஜனே, அந்த சண்பகவல்லி அரசகுல மங்கையாகப் பிறந்தும் ஆண்வாடை கூடாதென்று கன்னி விரதம் இருப்பதற்கு என்ன காரணமென்பதை நாம் முதலில் அறிய வேண்டும். நாளை வெள்ளிக்கிழமையானபடியால் சண்பகவல்லி தன்னுடைய தோழியரோடு இங்கு நீராடி விளையாடி போக வருவாள்.
அப்போது நம்மில் ஒருவர் அவளுடன் எந்த விதத்திலாவது தந்திரோபாயமாகச் சென்று அவள் கன்னிவிரதம் அனுஷ்டிப்பதற்குரிய காரணத்தை முதலில் அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அரசே, தாங்கள் விருத்தாப்பிய வடிவம் புனைந்து முதுகிழவரைப் போல் மறைந்திருங்கள். நான் ஒரு யாவனப் பெண்ணாக வேடந்தரித்து அவளுடன் சென்று முடிந்தவரை அறிந்து வருகிறேன் என்றான் பட்டி. மறுநாள் வெள்ளிக்கிழமை பகல் 10 நாழிகை நேரத்தில் 1000 தாதிமார் புடை சூழ மோகனாங்கினை தூக்கி வரும் முத்து பல்லக்கில் சண்பகவல்லி புறப்படு சில தாதியர் சாமரை வீச, சில கன்னியர் கட்டியங்க கூற, சில செல்வியர் கானமிசைக்க வெகு வினோதமாகவும் ஆடம்பரமாகவும் மண்டபத்தை நோக்கி வந்தாள். செடி மறைவில் தொண்டு கிழவனைப் போல ஒளிந்திருந்த விக்கிரமாதித்தன் அந்த முத்து பல்லக்கு கடந்து போகும்போது அதில் சந்தனவடிவமாய் சண்பகவல்லியை பார்த்து கொண்டு மோகம் அதிகரித்தவான். அழகிய பெண்ணாக வேடமணிந்த பட்டியோ 1000 தாதியர்களோடு தானும் ஒருத்தியாகக் கலந்து கொண்டு போனான். சண்பகவல்லி வழக்கம் போல் நீராடிச் சத்திரத்தில் கோலாகலமாக இருந்துவிட்டு கன்னிக்கோட்டைக்குச் சென்றபோது பட்டியாகிய போலி பெண்ணும் அவர்களுடன் கோட்டைக்குள் நுழைந்தான். முதல் வாசலை கடக்கும்போது 1000 தாதிமார்களில் சிலர் முதல் வாசற்படியிலேயே நின்றுவிட்டார்கள். 2வது வாசலில் சிலர் நின்றுவிட்டார்கள். இவ்வாறே 7 வாசல்களிலும் தாதியர்கள் பகுதி பகுதியாக நின்று கொண்டே இருந்தார்கள். 8வது வாசலைச் சண்பகவல்லியும் 4 தாதிமார்களும் மட்டும் கடந்து சயன மண்டபத்திற்குள் சென்றனர். லேவனப் பெண்ணாக வேடம் தரித்து வந்த பட்டி 7வது வாசற்படியிலே நின்றுவிட்டான். இனியும் தொடர்ந்து சென்றால் நீ யாரடி என்று சண்பகவல்லி கேட்டு விடுவாளாகில் பதில் மொழி என்ன கூறுவது என்று சந்தேகம் எழக்கூடுமென்று நினைத்து பட்டி வந்த வழியே திரும்பிவிட்டான். பட்டி எதை உத்தேசம் செய்து வந்தானோ அந்த காரியம் நிறைவேறவில்லை. தோல்வியுடன் விக்கிரமாதித்தனின் எதிரில் போய் நிற்பது நன்றாக இருக்காது என்று உஜ்ஜயினி பட்டணம் சென்று அம்மனிடம் பிரார்த்தித்து சண்பகவல்லியின் விரதத்திற்கான காரணத்தை அறிய வேண்டுமென்று புறப்பட்டான். போகும் வழியில் அதிக வெயிலாயிருந்ததால் குளத்தங்கரை ஒன்று தென்படவே அதில் நீரருந்தித் தாகவிடாய் தணிந்து அந்த குளத்தங்கரையிலுள்ள ஓர் ஆலமரத்தடியில் சற்று நேரம் படுத்துக் களைப்பாறிக் கொண்டிருந்தான். அவ்வனத்திலே ஒரு ரிஷியும் அவர் பத்தினியாரும் வெகு காலமாக தவம் செய்து வந்தனர். அந்த ரிஷி குளத்திற்கு நீராட வந்தபோது ஆலமரத்தடியில் படுத்த பட்டியைப் பார்த்து, ஆஹா, இந்த இளைஞன் எவ்வளவு அழகாக இருக்கிறான்! என் பத்தினி இந்தச் சுந்தரனைப் பார்த்தால் மோகம் கொண்டு விடுவாள் என்று நினைத்து ஆணைப் பெண்ணாக்கக் கூடிய மூலிகை வேர் ஒன்றை அங்கு வளர்ந்திருந்த ஒரு செடியிலிருந்து கிள்ளி எடுத்து பட்டியின் மீது போட்டுவிட்டு போனார். உடனே பட்டியும் ஆணுருவம் நீங்கி பெண்ணாக மாறிவிட்டான். ரிஷி ஸ்நானம் முடித்துக் கொண்டு போன சிறிது நேரத்துக்கெல்லாம் நீராட ரிஷி பத்தினி அவ்வழியே வந்தபோது ஆல மரத்தடியில் பெண் ரூபமாக படுத்திருக்கும் பட்டியைப் பார்த்து, ஆஹா, இந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள்! இவள் தேவ கன்னியோ, ராஜ கன்னியோ? இந்த சுந்தர ரூபவதியை என் கணவர் கண்டால் என்னை விட்டுவிட்டு இவளிடம் மையல் கொண்டு சென்று விடுவார் அன்றோ என்று நினைத்தாள். உடனே பெண்ணை ஆணாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை வேர் ஒன்றை மற்றொரு செடியிலிருந்து பறித்தெடுத்து பெண் ரூபமாக படுத்திருக்கும் பட்டியின் மீது போட்டுவிட்டுச் சென்றாள். உடனே பட்டியும் பழையபடியே ஆண் உருவை அடைந்தான். இதைக் கண்ணுற்ற பட்டி காளிமாதேவியே இவ்வாறு வந்து அருளியதாக நினைத்து ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றக்கூடிய 2 வித மூலிகை வேர்களையும் எடுத்துக்கொண்டு விக்கிரமாதித்தனிடம் திரும்பினான். விருந்தாப்பிய வடிவம் புனைந்தபோது அஸ்தமிக்கும் வரை காத்திருந்த விக்கிரமாதித்தன் இன்னும் பட்டி வரவில்லையே, போன இடத்தில் என்ன நேர்ந்ததோ என்று நினைத்து சுய வடிவமாகி ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு போகும் தருணத்தில் நல்ல வேலையாக பட்டியும் வந்து சேர்ந்தான். பட்டி, இவ்வளவு நேரம் என்னை தவிக்கவிட்டுச் சென்று விட்டாயே என்று கேட்டான் விக்கிரமாதித்தன். பட்டிதான் சண்பகவல்லியாளின் முத்து பல்லக்கைத் தொடர்ந்து அவளுடைய அரண்மனை கோட்டைக்குள் சென்றதும் 7வது வாசலைத் தாண்டிப் போக முடியாமல் திரும்பி வந்ததும் உஜ்ஜயினி காளி கோயில் நோக்கிச் செல்லும் வழியில் அதிசய வேர்களை அடைந்ததுமான விவரங்களைத் தெரிவித்து
அரசே, இவ்வேரின் உதவியால் உம்மை பெண்ணாக்கி விஜயரங்கராஜன் வசம் ஒப்புவிக்கிறேன். நீங்கள் சண்பகவல்லியுடன் பழகி அவள் கன்னிவிரதத்தின் இரகசியத்தை அறிய முயற்சி செய்யுங்கள் என்றான். பிறகு பட்டி ஒரு ராஜனைப் போல் வேடம் புனைந்து விக்கிரமாதித்தனைப் பெண்ணாக்கி அவனைப் பட்டி தன் பத்தினியைப் போல் தன் பின்னால் நடந்து வரச் செய்து சண்பகவல்லியின் தந்தையான விஜயரங்க ராஜனிடம் அழைத்துச் சென்றான். அவனைப் பட்டி நோக்கி, விஜயரங்க மன்னா, என் பெயர் சல்லியராஜன். நான் இருப்பதும் அரசாண்டதும் வீமாபுரி தேசமாகும். இதோ நிற்கும் என் மனைவியாகிய விக்கிரம பெண்ணாகப் பட்டவள் உஜ்ஜயினி பட்டணத்தை அரசாளும் விக்கிரமாதித்த மகாராஜனின் தங்கையேயாவாள். நெடுநாளாய் நான் விக்கிரமாதித்தனுக்கு கப்பம் கட்டி வருவது வழக்கம். 3 வருஷ காலமாய் நாட்டில் மழையின்மையால் நாட்டில் பஞ்சம் தோன்ற நான் கப்பம் கட்டாமல் இருந்து விட்டேன். கப்பம் செலுத்துவதற்கு பூசிதி முதலியன பொருள்களை எல்லாம் விற்று செலுத்தியும் தீராமல் 1000 பொன் பாக்கியாக நின்றுவிட்டது. அதற்காக தன் சகோதரி என்றும் பார்க்காமல் உன் மனைவியே எங்காகிலும் அடமானம் வைத்தாவது பாக்கி 1000 பொன் பணம் வாங்கி கட்டு என்று விக்கிரமாதித்தன் கடுமையாக கண்டித்துச் சொல்லிவிட்டான். மனம் பொறாத நான் தங்களிடம் வந்திருக்கிறேன். என் மனைவியே தங்களிடம் அடமானமாக விட்டுச் செல்கிறேன். 1000 பொன் கொடுத்து உதவுங்கள். உமது பொன்னுக்கு பழுது வராமல் பிரதேசங்களுக்குச் சென்று நான் என்ன பாடுபட்டாவது யாசகம் செய்தாவது பணம் சம்பாதித்துக் கொணடு வந்து பணத்தை திருப்ப கொடுத்துவிட்டு என் பத்தினியாலே மீட்டுச் செல்கிறேன் என்றான். அதற்கு விஜயரங்க மன்னன், சல்லியராஜரே, உம்மையும் அந்த விக்கிரமாதித்தன் தன் தங்கை புருஷன் என்றும் பாராமல் பாடுபடுத்தினால் என்னை என்ன செய்வாரோ தெரியாது. நீர் உமது மனைவியே அடகு வைக்கத் தேவையில்லை. நான் 1000 பொன் தருகிறேன் என்றான். மன்னவா, அப்படி சொல்லாதீர்கள். விக்கிரமாதித்தன் என்னை நம்ப மாட்டான். நான் இவ்வளவு சுலபமாக பணத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றியதாக நினைப்பான். யாசகத்தால் வரும் பணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே உம்முடைய குமாரி சண்பகவல்லி தனக்கோட்டை கட்டி கன்னிவிரதம் காத்து வருகிறதாக கேள்விப்பட்டேன். சண்பகவல்லியின் பாதுகாப்பில் என் பத்தினி விக்கிரம பெண் இருப்பாளேயாகில் எனக்கு கவலையில்லை என்றான் சல்லியராஜனாக வந்த பட்டி. அவ்விதமே சல்லியராஜனுக்கு விஜயநகர மன்னன் 1000 பொன் கொடுத்ததும் விக்கிரம பெண்ணே அவ்விடம் விட்டு பட்டி மட்டும் வெளியே சென்றான். அவன் உஜ்ஜயினி பட்டணத்திற்குப் போவது போல் போக்குக் காட்டிவிட்டு விஜயநகரத்தின் எல்லையிலிருந்தே ஒரு காட்டை அடைந்து 1000 பொன்னையும் பூமிக்கடியில் புதைத்துவிட்டு ஓர் அணிலை பிடித்துக் கொன்று கூடுவிட்டு கூடுபாயும் வித்தையின் மூலம் அந்த அணிலின் உடலிலேதான் புகுந்து கொண்டு தன் உடலைப் பாதுகாக்கும்படி வேதாளத்தை நிறுத்திவிட்டு அணிலின் உருவத்திலே சண்பகவல்லியின் கோட்டைக்குள் வந்து சண்பகவல்லியின் சப்ரகூட மஞ்சத்தில் மேல் கட்டிலின் விதானத்திலே ஒளிந்திருந்தான். சல்லியராஜன் சென்றதும் விஜயநகர மன்னன் தன் குமாரி சண்பகவல்லியின் கோட்டைக்கு விக்கிரம பெண்ணை அழைத்து வந்து அவனிடம் ஒப்புவித்துச் சென்றான். விக்கிரம பெண்ணும் சண்பகவல்லியும் இளமை பருவத்தின் குறுகுறுப்போடு மிகவும் சிநேகமாகி பகற்பொழுதில் சொக்கட்டான், சதுரங்கம், சோழி முதலியன ஆட்டங்கள் ஆடிப் பொழுது போக்குவதும் காலங்களிலு வீணை முதலான வாத்தியங்களிசைத்து ஆடிப்பாடி மகிழ்வதுமாக விளங்கி பிரிக்க முடியாதவர்களாகி ஒரே சப்ரகூட மஞ்சத்தில் ஒன்றாக படுத்துறங்குவதுமாக இருந்து வந்தனர். அந்த பஞ்சனையின் மேல் தானத்திலே அணிலேன் ரூபத்தில் பட்டி ஒளிந்திருந்து கவனிப்பதும் விடிய 4 நாழிகைக்கெல்லாம் எழுந்து காட்டிற்குப் போய்விடுவதுமாய் இருந்து வந்தான். இவ்வாறிருக்கும் நாளிலே ஒரு நாளிரவு விக்கிரம பெண் பின்வருமாறு யோசித்தான். நாம் இந்த பெண் ரூபத்தில் காலம் கடத்தி வருகிறோமேயன்றி ஆண் வாடே கூடாதென கன்னி விரதமிருக்கும் சண்பகவல்லியின் அந்தரங்கத்தை வெளிப்படுத்தவில்லையே. காடாறு மாதம் வேறு முடியப் போகிறதே, இனி ஒரு க்ஷணங்கூட சும்மா இருக்கக்கூடாது. இவ்வாறு யோசித்த விக்கிரமப்பெண் உடனே ஏதோ விசாரப்பட்டவள் போல் வேண்டுமென்றே தனியாகச் சென்று படுத்திருந்தாள். அவள் முகம் வாடியிருப்பதைக் கண்ட சண்பகவல்லி தோழி, உன் முகம் வாடியிருப்பதின் காரணமென்ன? என்னிடம் சொல் என்று கேட்டாள். விக்கிரம பெண்ணே ஒன்றும் பதில் பேசாமல் தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள்.
அவளை ஆசையுடன் சண்பகவல்லி தன் சப்ரக்கூட மஞ்சத்திற்கு அழைத்து வந்து அதில் அமர்த்தி, தோழி, உன் உள்ளத்தை துன்புறுத்தும் துயரம் என்னவென்பதை என்னிடம் சொல் என்று சண்பகவல்லி பரிந்து கேட்கவே, நான் சொல்லுவதால் என் கஷ்டம் நீங்கிவிடுமா? இல்லை, என் விசாரத்தைச் சொன்னால் அதை தீர்த்துவிடப் போகிறாயா? என்று சற்று சலிப்போடு சொன்னாள் விக்கிரமப்பெண். கண்ணே தோழி, உடல் இரண்டானாலும் உயிர் ஒன்றென பழகும் என்னை அப்படியா நினைத்துக் கொண்டாய்? முன்காலத்தில் இருவர் பிராண சிநேகிதமாயிருந்த கதை ஒன்றைச் சொல்லுகிறேன். அதைக் கேட்ட பிறகாவது உன் உள்ளத்திலிருப்பதைச் சொல்லுவாய் என்று சண்பகவல்ல சொல்லிவிட்டு அந்தக் கதையைச் சொல்ல ஆரம்பித்தாள். நன்றி, வணக்கம்.